உலகத்தில் மனிதன் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்காக அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாக இந்த மனித குலத்திற்கு தேவையான அனைத்து நலவுகளையும் அல்லாஹ் தஆலா வழிகாட்டி வைத்திருக்கிறார். அதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா அனைத்து விதமான கெடுதிகளை விட்டும் இந்த மார்க்கத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய படைப்பினங்களை தன்னுடைய மனிதர்களை அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்து வைத்திருக்கிறார். உலகத்தில் இஸ்லாத்தை தவிர்த்து வேற எத்தனையோ மதங்கள் மனிதர்கள் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது அனைத்தும் மனிதர்களுடைய தங்களுடைய தேவைகளுக்காக தங்களுடைய நட்பு விடயங்களுக்காகத்தான் இப்படிப்பட்ட மார்க்கங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் இஸ்லாம் என்பது அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுக்காக அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உருவாக்கப்பட்ட மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறான், "யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல்-இஸ்லாம தீனா." நான் உங்களுக்கு இஸ்லாத்தை தீனாக பொருத்திக் கொண்டே இருப்பதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கிறார். கனிமானவர்களே, உலகத்தில் மனிதன் உயிர் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் மனிதனுக்கு அடிப்படையான உடையம்தான் மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமாக இருக்கிறது. யாராக இருந்தாலும் உலகத்தில் ஆரோக்கியமின்றி உலகத்திலே வாழ முடியாது. ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டிய மிகப்பெரிய ஒரு தேவைப்பாடு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு நியமத்தை பற்றி சொன்னார்கள். இரண்டு நியமத் இருக்கின்றது. இந்த ரெண்டு நியமத்தை விட்டும் அனைத்து மக்களும் பராமுகமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒன்று அஸ்ஸிஹத்து, அதே மாதிரி அல் ஃபராஹ். இந்த ரெண்டு நியமத்துகளும் ஒன்று உடலுடைய ஆரோக்கியம், அதே போன்று ஓய்வு நேரங்கள். இந்த இரண்டு நியமத்துகளும் மிக முக்கியமான நியமத், மனிதனுடைய வாழ்க்கையை இருக்கக்கூடிய மிக அடிப்படையான நியமத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த இரண்டு நியமத்துடைய விடயத்திலும் மனிதர்கள் பராக்காக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். கனிமாவிலே இந்த இரண்டு நியமத்துடைய பொறுமதியும் மனிதனுக்கு எப்ப விளங்க ஆரம்பிக்கும் என்றால், எப்பொழுது நோய் வருமோ அப்பொழுதுதான் மனிதனுக்கு ஆரோக்கியத்துடைய அந்த நியமத் விளங்க ஆரம்பிக்கிறது. கனிமாவிலே எப்பொழுது வேலை பளுக்கள் அதிகரிக்க ஆரம்பிக்குமோ அந்த சந்தர்ப்பத்தில் தான் மனிதன் தன்னுடைய ஓய்வு நேரங்களை நினைவு கூற ஆரம்பிக்கிறார். இந்த ரெண்டுடைய பொறுமதியும் விளக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் இந்த ரெண்டுடைய பொறுமதிகளை மனிதன் அதனை பற்றி பிரஸ்தாபிக்க ஆரம்பிக்கின்றான். இதனால கண்ணியமாகலே அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆரோக்கியத்தை அல்லாஹ் தஆலா இன்றியமையாத ஒரு முக்கியமான ஒரு விடயமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். எனவே இஸ்லாம் உலகத்திலே மனிதனுக்கு தேவையான அனைத்து ஆரோக்கியத்துடைய அனைத்து விதமான அடிப்படைகளையும் உலகத்தை நமக்கு அழகான முறையிலே கற்றுத் தந்திருக்கிறது. இஸ்லாம் நம்முடைய மார்க்கத்தில் அதிகமாக பேசப்படக்கூடிய விடயம், இஸ்லாத்திலே நோய் வருவதற்கு முன்னால் எப்படி நாம் நோயை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வது. பொதுவாக உலகத்தில் இருக்கக்கூடிய பொதுவான வைத்திய வழிமுறைகளை பார்த்தால் அதிகமாக பேசப்படக்கூடிய விடயம், நோய் வந்ததற்கு பின்னால் எப்படி அந்த நோயிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வது என்ற விடயத்தை பற்றி தான் அதிகமாக பேசப்படும். ஆனால் நம்முடைய மார்க்கம் அதிகமாக நாம் நோய் வருவதற்கு முன்னால் அந்த நோயிலிருந்து எப்படி நம்மை பாதுகாத்துக் கொள்வது, நம்முடைய உடம்பிலே உடலுடைய ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமானது என்பதை பற்றி நம்முடைய மார்க்கத்தில் இஸ்லாத்திலே அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். கனிமாவிலே ஒவ்வொரு மனித உடலிலும் இரண்டு வகையான நோய்கள், ஒன்று உடலுடைய நோய், அதே போன்று உள்ளத்துடைய நோய். இரண்டு விதமான நோய்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த ரெண்டு நோய்கள் மனிதன் உலகத்திலே எப்படி தன்னை தற்காத்துக் கொள்ள முடியும், எப்படி மனிதன் இந்த ரெண்டு நோய்களிலிருந்தும் தன்னை விடுவித்து நிம்மதியாக உலகத்திலே வாழ முடியும் என்ற அடிப்படையை இஸ்லாம் நமக்கு அழகான முறையில் ஒன்று குர்ஆனின் மூலமாகவும் அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களின் மூலமாகவும் அழகான முறையிலே நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றது. இஸ்லாம் அதிகமாக பேசக்கூடிய சுமாராக 80% இஸ்லாம் அதிகமாக பேசக்கூடிய வழிமுறைதான் நோய் வருவதற்கு முன்னால் ஒரு மனிதன் அந்த நோயிலிருந்து தன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்வது. 80% இஸ்லாம் இதை பற்றித்தான் மனிதர்களுக்கு அறிவுறுத்திக் கொண்டிருக்கின்றது, வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக 20% எப்பொழுது மனிதனுடைய உடலிலே நோய் ஆட்கொண்டு விடுகிறதோ அந்த சந்தர்ப்பத்தில் எப்படி மனிதன்
தன்னை நோயிலிருந்து விடுவித்துக் கொள்ள முடியும் என்ற சில அடிப்படைகளை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. இதனால்தான் அரபியிலே ஒரு பழமொழி கூறுவார்கள், அல் விகாயா கைர் மின் இலாஜ். நோய் வந்ததற்கு பின்னால் செய்யக்கூடிய நோய்க்குரிய சிகிச்சையை விட நோய் வருவதற்கு முன்னால் வருமுன் காப்போம், அந்த நோய்க்குரிய முன்னேற்பாடாக நம்மை அமைத்துக் கொள்வது அது மிக சிறந்த ஒரு விடயமாக இருக்கின்ற இந்த விடயத்தை நமக்கு அரபியிலே ஒரு பழமொழியாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதனால்தான் நாம் பார்க்கின்றோம், உலக சுகாதார நிறுவனத்தின் மூலமாக என்னென்ன மருத்துவ முறைகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றனவோ அனைத்தும் பேசக்கூடிய பெரும்பான்மையாக பேசக்கூடிய விடயங்கள் நோய் வந்ததற்கு பின்னால் எப்படி நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வது. ஆனால் அல்லாஹ் தஆலா நமக்கு நம்முடைய இந்த மார்க்கத்தின் மூலமாக இஸ்லாத்தின் மூலமாக பல அடிப்படையான விடயங்கள் நோய் வருவதற்கு முன்னால் எப்படி மனிதன் தன்னை நோயிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தின் மூலமாகவும் அல்லாஹ் தஆலா அழகிய முறையிலே வெளிப்படுத்தியிருக்கிறார். கனிமானவர்களே, மனிதனுடைய ஆரோக்கியத்துடைய அடிப்படையாக முதலாவதாக மனிதன் தன்னை சுத்தமானவனாக தன்னை அமைத்துக் கொள்வது ஆரோக்கியத்துடைய மிக முக்கியமான அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அல்லாஹ் தௌபா செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். அதே போன்று அல்லாஹ் சுத்தமானவர்களை அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான் என்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லக்கூடிய விடயம், வசியாபக தஹீர், நபியே நீங்கள் உங்களது ஆடையை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நபியை பார்த்து கூறுகிறார். அதாவது மனிதனுடைய உடலுடைய சுத்தம், அதே போன்று உடையுடைய சுத்தம் மிக முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்திலே என்னுடைய சபைக்கு வந்தார்கள். ஒரு மனிதர் இருக்கின்றார்கள், அந்த மனிதனுடைய தலை பரட்டையானதாக இருந்தது, முடிகள் அலங்கோலமானதாக இருந்தது. நபி அவர்கள் அந்த மனிதரை பார்த்து கூறினார்கள், இந்த மனிதர் தன்னுடைய முடியை வாரக்கூடிய அழகுபடுத்தக்கூடிய அந்த சீப்பை பெற்றுக்கொள்ள மாட்டாரா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய முடியை அழகுபடுத்தக்கூடிய வாழ்ந்து அழகாமல் வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதர்கள் வலியுறுத்தினார்கள். அதே போன்று இன்னொரு மனிதர்கள் கண்டார்கள், அவருடைய ஆடை ஊத்தையானதாக அழுக்கு நிறைந்ததாக இருந்தது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த மனிதர் தன்னுடைய ஆடையை சுத்தப்படுத்தக்கூடிய தண்ணீரை பெற்றுக்கொள்ள மாட்டாரா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரு மனிதர்களுக்கும் அவருடைய முடியுடைய தலையுடைய சுத்தத்தையும் அதே போன்று ஆடையுடைய சுத்தத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி குறிப்பிட்டார்கள். இதே போன்றுதான் மனிதனுடைய உடலுடைய சுத்தத்துக்காக வேண்டி நமக்கு இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய முறைதான் உணவுடைய முறையும் அதே போன்று குளித்தலுடைய முறையுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய உடலை நாம் சுத்தப்படுத்துவதற்காக வேண்டி எவ்வாறு நாம் குளித்துக் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை அழகான முறையில் நபியவர்கள் காட்டி தந்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பை கடமையானதாகவும் ஆக்கி வைத்திருக்கின்றார்கள். குறைந்தது வாரத்தில் ஒரு முறையாவது வெள்ளிக்கிழமையில் மாத்திரமாவது கட்டாயம் குளித்துக் கொள்ள வேண்டும் என்பதாக சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பை கடமையானதாக ஆக்கியிருக்கின்றார்கள். காரணம், சஹாபாக்கள் அதிகம் கூலித்தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய அந்த நிலம் எரியக்கூடிய அந்த பகுதி குஷ்டம் நிறைந்த பகுதியாக இருந்தது. அணியக்கூடிய ஆடைகளும் தோடினால் செய்யப்பட்ட கனமான ஆடைகளாக இருந்தது. அவருடைய வியர்வையின் காரணமாக அவர்களுடைய உடலிலும் நோய்கள் வருவதற்கு காரணியாக இருந்தது. அதே போன்று அவர்கள் மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவருடைய அந்த உடுப்பு உடம்பிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த வாடையும் மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடியதாக இருந்தது. இதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு குளிப்புடைய அந்த முறையை நிறுவனர்களுக்கு அறிமுகம் செய்தார்கள். கட்டாயமாக குறைந்தது வாரத்தில் ஒரு முறையாவது வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் கட்டாயம் குளிக்க வேண்டும் என்ற விடயத்தை அந்த சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதர் தண்ணீரின் மூலமாக தன்னுடைய உடம்பை சுத்தம் செய்வதன் மூலமாக உடலில் ஏற்படக்கூடிய பல நோய்களை விட்டும் அவர் பாதுகாக்கப்படுவதற்கு அது காரணியாக இருக்கிறது. அதே போன்றுதான் மனிதனுடைய வாயுடைய சுத்தம், வாயை சுத்தப்படுத்துவதற்காகத்தான் இஸ்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சுன்னாதான் மிஸ்வாக்குடைய சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிஸ்வாக் என்பது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடியதும் அதே போன்று வாயை சுத்தப்படுத்தக்கூடியதுமாக இருக்கிறது. மேலும் சொன்னார்கள், லௌலா அன் அஷ்ஃபு அலா உம்மத்தி லஅமர்துஹும் பிஸ்ஸிவாக் அகுல்லி ஸலாத்தின், என்னுடைய உம்மத்தினருக்கு கஷ்டமில்லை என்று சொன்னால் ஒவ்வொரு தொழுகையிலும் நான் மிஸ்வாக் செய்வதை கடமையாக்கி இருப்பேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மிஸ்வாக்குடைய சுன்னத்தை தன்னுடைய சமூகத்துக்கு நடுவில் வளர்த்தி இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் மிஸ்வாக்குடைய விடயத்தில் கூடுதலான கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். நபியவர்கள் தூங்கும் போதும் மிஸ்வாக் செய்யக்கூடிய வழக்கமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். தூங்கி எழுந்தவுடனும் நபியவர்கள் மிஸ்வாக் செய்யக்கூடிய வழக்கமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியிலிருந்து வீட்டுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்திலும் மிஸ்வாக் செய்யக்கூடிய வழக்கமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். நபியவர்கள் தொழுகைக்கு முன்னாலும் மிஸ்வாக் செய்யக்கூடிய வழக்கமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். சாப்பிட்டதற்கு பின்னாலும் தன்னுடைய வாயை மிஸ்வாக்கின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தப்படுத்திக் கொள்வார்கள். கனிமகளே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி சக்கராத்துடைய சந்தர்ப்பத்தில் கூட நபி அவர்களால் விடப்படாத மிக முக்கியமான ஒரு சுன்னத் தான் வாயை சுத்தப்படுத்துவதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்தர்ப்பத்திலும் கூட அவர்கள் மிஸ்வாக்கை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனால் கண்ணியமாகவே மிஸ்வாக் செய்வதன் மூலமாக வாயில் ஏற்படக்கூடிய ஒரு துர்நாற்றங்கள், வாய் உண்டாகக்கூடிய நோய்கள், பற்களுடைய முரசுடைய அனைத்து விதமான நோய்கள் விட்டும் பாதுகாக்கப்படுவதற்குரிய மிக முக்கியமான ஒரு வழிமுறையாகத்தான் இந்த மிஸ்வாக்குடைய சுன்னத் இருந்து கொண்டிருக்கிறது. இதனால் கண்ணியமாகவே இந்த வாயுவை சுத்தப்படுத்துவதற்காக வேண்டி மிஸ்வாக்குடைய விடயத்தில் நாம் ஒவ்வொருவரும் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்றுதான் இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய அடுத்த ஒரு முக்கியமான ஒரு வழிமுறை தான் சலம் கழித்ததற்கு பின்னால் அழகிய முறையில் அதனை சுத்தப்படுத்துவது மிக முக்கியமான ஒரு வழிமுறையாக இருக்கிறது. கனிமார்களே, சலம் கழித்ததற்கு பின்னால் அழகிய முறையில் சுத்தம் செய்யப்படவில்லை என்று சொன்னால் அதன் மூலமாக பல நோய்கள் உருவாகுவதற்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு அடிப்படையாக தோன்றுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஒரு கபரை கடந்து செல்கின்றார்கள். அந்த கபரை சுட்டி காட்டினவர்கள் சஹாபாக்கள் கூறுகின்றார்கள், இந்த கபரிலே 2 மனிதர்கள் தண்டிக்கப்படுகின்றார்கள். ஒரு மனிதர் அவர் தண்டிக்கப்படுவது எதுவும் பெரும்பாவத்திற்காக வேண்டிய அல்ல. ஒரு மனிதர் தண்டிக்கப்படுகிறார், அவர் சலம் கழித்ததற்கு பின்னால் நல்ல முறையில் சுத்தம் செய்தது கிடையாது. அதன் காரணமாக அந்த மனிதர் கபரிலே தண்டிக்கப்படுகிறார். அந்த விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்களில் ஒருவர் சிறுநீர் கழித்தால் தன்னுடைய வலது கையின் மூலமாக தன்னுடைய ஆணுறுப்பை பிடிக்க வேண்டாம், மேலும் தன்னுடைய வலது கையின் மூலமாக சுத்தம் செய்யவும் வேண்டாம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுத்தத்துடைய முறையை கற்றுத் தந்திருக்கிறார்கள். இடது கையின் மூலமாக தான் சுத்தம் செய்ய வேண்டும். அது சுத்தம் செய்ததற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையை மலம் கழித்தாலும் சலம் கழித்தாலும் சுத்தம் செய்ததற்கு பின்னால் இடது கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணின் மூலமாக சுத்தம் செய்யக்கூடிய வழக்கம் நபியவர்களிடத்தில் இருக்கின்றது. ஏனென்றால் அதன் இடங்களில் வெளியாகக்கூடிய நஜீஸில் வரக்கூடிய கிருமிகள் மண்ணின் மூலமாகத்தான் கையை விட்டு அது நீங்கி விடுகின்றது, சத்து விடுகின்றது என்ற விடயத்தை இன்றிக்கக்கூடிய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். எனவே நாம் அந்த வழிமுறையையும் பின்பற்றக்கூடியவர்களாக மாற வேண்டும். இதே போன்று இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய அடுத்த ஒரு மிக முக்கியமான விடயம் தான் ஹத்தனா வைப்பது. ஹத்தனா வைப்பது முக்கியமான ஒரு வழிமுறை, ஆரோக்கியத்துக்குரிய ஒரு முக்கியமான அடிப்படை. இன்று நமக்கு மத்தியில் முஸ்லிம்கள் மாத்திரம்தான் ஹத்தனா வைக்கக்கூடிய முறைகள் இருந்தாலும் முஸ்லிம் அல்லாத மக்களும் இன்று தாராளமாக ஹத்தனா வைக்கக்கூடிய அந்த வழிமுறைகளை பின்பற்றுகின்றார்கள். காரணம், அந்த மக்கள் அது சம்பந்தமான ஆராய்ச்சியில் ஈடுபடுகின்றார்கள். இஸ்லாத்திலே சொல்லியிருக்கக்கூடிய அடிப்படையான இதே போன்ற நபியருடைய வழிமுறைகள், இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படையான ஆரோக்கியத்துடைய அடிப்படைகளை மக்கள் ஆய்வு செய்து முஸ்லிம் அல்லாதவர்களும் தன்னுடைய வாழ்க்கையை அதை பின்பற்றி அதன் மூலமாக பிரயோசனம் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் கண்ணியமாகவே ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடிப்படையான சுன்னத் 5 சுன்னத்து இருக்கின்றன. நபிமார்கள் பின்பற்றி வந்த சுன்னத், அதோட மிக முக்கியமான சுன்னத்து தான் அல்-ஹிதான், ஹத்தனா வைப்பது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதே போன்றுதான் நகம் வெட்டுவதும் மிக முக்கியமான ஆரோக்கியத்துக்குரிய அடிப்படையான ஒரு வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. வாரத்தில் ஒரு முறையாவது கட்டாயம் நகங்களை வெட்டிக் கொள்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தியிருக்கிறார்கள். நகம் வெட்டுவதன் மூலமாக நம்முடைய விரலுக்கு இடுக்குகளில் சேரக்கூடிய அந்த கிருமிகளை விட்டும் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது. இல்லை என்று சொன்னால் அதன் மூலமாக பல நோய்கள் உருவாகுவதற்கு அது காரணியாக அமைந்துள்ளது.
அதே போன்றுதான் நம்முடைய மீசைகளை கத்தரித்துக் கொள்வதும் இஸ்லாம் நமக்கு காட்டித்தரக்கூடிய மிகவும் அடிப்படையான ஒரு வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரங்களில் தூங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பாத்திரங்களை மூடி வைக்குமாறு அவர்கள் பணித்திருக்கிறார்கள். என்று சொன்னால் இரவு நேரங்களில் வானத்திலிருந்து இறங்கக்கூடிய கடிதிகள் என்னென்ன பாத்திரங்கள் திறந்திருக்கின்றனவோ அந்த பாத்திரங்களுக்குள்ளே இறங்கி விடுகின்றது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்திரங்களை மூடி வைக்குமாறு கூறியிருக்கிறார்கள். எனவே இஸ்லாம் என்னென்ன விடயங்களை எல்லாம் நமக்கு வலியுறுத்துகின்றதோ ஒவ்வொன்றும் ஆரோக்கியத்துக்குரிய அடிப்படையான விடயங்களாக இருக்கின்றது. நிச்சயமாக அதனை எடுத்து நடப்பதன் மூலமாக நாம் நோய்கள் வருவதற்கு முன்னால் பாதுகாக்கப்படுவதற்குரிய மிக முக்கியமான விடயங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்ய வேண்டாம் என்ற ஆரோக்கியத்துக்குரிய அடுத்த அடிப்படையான ஒரு விடயத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். மனிதனுடைய பசிக்காக தாகத்துக்காக தன்னுடைய சாப்பாடு குடிபானத்தை எடுத்துக்கொள்ள முடியும். தேவையை விட அதிகமாக உண்ணுவதும் அது வீண் விரயத்தை சார்ந்ததாக இருக்கிறது. மீதமாக கூடியதை அது வீண் விரயம் செய்வதும் அதுவும் அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. மனிதனுக்கு நோய் வருவதற்குரிய அடிப்படையும் தன்னுடைய பசி தாகத்தை விட மேலதிகமாக சாப்பாடுகளை குடிபானங்களை தன்னுடைய வயிற்றுக்குள் உட்செலுத்துவது மிக முக்கியமாக நோய் வருவதற்குரிய அடிப்படையான விடயங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹதீஸில் வந்திருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார்கள், மனிதன் ஆதமுடைய மகனுக்கு அவனுடைய விலா எலும்பை நிறுத்துவதற்கு போதுமாக 2-3 லுகைமாத்துகள் கைப்பிடி சாப்பாடுகள் போதுமாகும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கனிமார்களே, அந்த சாப்பாட்டுடைய அளவுகள் கூடுதலாக நம்முடைய உடம்புகளில் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலும் நம்முடைய ஆரோக்கியத்துக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே சாப்பாடுடைய குடிபான விடயத்திலும் நாம் ஒவ்வொருவரும் மிகவும் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக மாறுவார்கள். இதே போன்று அல்லாஹ் தஆலா நமக்கு சில விடயங்களை, மோசமான சில விடயங்களை அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி இருக்கிறான். அதை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், நல்லவைகளை அல்லாஹ் தஆலா ஹலாலானதாகவும் மோசமானவைகள் அல்லாஹ் தஆலா ஹராமானதாகவும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். எனவே நலவுகளில் அல்லாஹ் தஆலா ஆரோக்கியத்துக்குரிய விடயங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹராமான விடயங்களில் உடம்புக்கு தேவையான ஆரோக்கியத்துக்குரிய எந்த ஏற்பாடுகளையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தவில்லை என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் தஆலா என்னுடைய உம்மத்துடைய ஷிஃபாவை ஹராமாக்கப்பட்ட விடயங்களை எல்லாம் ஏற்படுத்தவில்லை என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே ஹலாலான விடயங்களின் மூலமாக நமக்கு தேவையான ஆரோக்கியத்துக்குரிய விடயங்களை நாம் அமைத்துக் கொள்வோம். ஹராமான விடயங்களை விட்டும் நம்மளுக்கு ஆரோக்கியத்துக்கு குந்த விளையக்கூடிய விடயங்களை விட்டு நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வது மிக முக்கியமான விடயமாக தோன்றுகிறது. இதே போன்றுதான் நம்முடைய உடல் உறுப்புகளை ஹராத்தை மட்டும் பாதுகாத்துக் கொள்வதும் ஆரோக்கியத்துக்குரிய மிக முக்கியமான ஒரு அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணுடைய பார்வையை நாம் தாழ்த்திக் கொள்வது, அதே போன்று நம்முடைய நாவை பாதுகாத்துக் கொள்வது, ஜினா போன்ற மோசமான விடயங்களும் அகத்தை பாதுகாத்துக் கொள்வது ஆரோக்கியத்துக்குரிய மிக முக்கியமான விடயங்களாக இருக்கின்றது. யாரை குறிப்பிட்ட விடயங்கள் ஈடுபடுவதாகவோ அவருடைய உடம்பிலே மிக மோசமான நோய்கள் ஏற்படக்கூடியதாக தோன்றுகின்றது. இதனால்தான் அல்லாஹ் தஆலா இதற்கு முன்னதாகவே மனிதர்கள் இந்த விடயங்களிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா நபியே, நீங்க முஃமின்களுக்கு சொல்லுங்க, அவனுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும். அல்லாஹ் சொல்றான், முஃமின்களே, நீங்க வலா தக்ரபு ஸினா, நீ ஸினா என்ற மோசமான பாவத்தை நீங்க நெருங்கிறாதீங்க என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த மோசமான பாவத்தை செஞ்சு குறிப்பிட்ட அந்த நோய்களுக்கு ஆட்கொண்டு விட வேண்டாம் என்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா ஆரம்பமாகவே உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறார். கண்ணியமானவர்களே, இஸ்லாத்திலேயே ஒவ்வொரு விடயங்கள் எடுத்து பார்த்தாலும் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒவ்வொரு வகையான அந்த முறைகளும் மனிதனுடைய நோயில் வருவதற்கு முன்னால் மனிதன் எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்வது அதற்குரிய அடிப்படையான விடயங்களை அல்லாஹ் தஆலா அதிகமாக குர்ஆனிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்களின் மூலமாகவும் அழகான முறையிலே தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். கனிவாகவே இந்த விடயங்களை நாம் தேடி படித்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெளிவு பெற வேண்டியது மிக முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் கனிவாகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நோய் வந்து விட்டால் அந்த சந்தர்ப்பத்தில் மனிதன் எப்படி தன்னுடைய நோய்க்கான சிகிச்சை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தையும் இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறது. கனிவாகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உடம்பிலே நோய் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒன்று
அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக அதற்குரிய ஷிஃபாவை, துஆக்களின் மூலமாக அந்த ஷிஃபாவை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறார், ஒரு நஸ்ரி மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா, நாங்கள் குர்ஆனின் மூலமாக ஆரோக்கியமான விடயங்களை, நோய்க்குரிய ஆரோக்கியத்தை நாங்கள் இறக்கி வைக்கிறோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடுகிறார்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய உடம்புடைய உள்ளத்துடைய எல்லா விதமான நோய்களுக்குரிய மிகப்பெரிய பூர்த்தியான ஷிஃபா, ஆரோக்கியமான மருந்துதான் குர்ஆனாக இருந்து கொண்டிருக்கிறது. குர்ஆனின் மூலமாக மனிதன் உடம்பில் ஏற்படக்கூடிய எல்லா வகையான நோய்களுக்கும் சிகிச்சை செய்து கொள்ள முடியும் என்ற விடயத்தை குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. கனிமகளே, இன்று மேற்கத்திய நாடுகளில் ஹாஸ்பிட்டல்களிலே இந்த சிகிச்சை முறையை அவர்கள் செய்கின்றார்கள். நோயாளிகளை 2 வகையாக பிரித்து, சில நோயாளிகளுக்கு குர்ஆன் ஓதப்படுகின்றது, சில நோயாளிகளுக்கு அரபு மொழியிலான சில வார்த்தைகள் ஓதப்படுகின்றன. யாருக்கு குர்ஆன் ஓதப்படுகின்றதோ அந்த நோயாளிகளுடைய நோய்களுடைய அளவு குறையக்கூடிய அந்த மொழியர்கள் கற்றிருக்கின்றார்கள். யாருக்கு குர்ஆன் அல்லாத ஏனைய அரபு மொழி ஓதப்பட்டதோ அவருடைய நோயிலே எவ்விதமான மாற்றங்களே கிடையாது. கனிமகளே, இன்று முஸ்லிம் அல்லாத மக்கள் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும், ஏன் இந்த விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, முஸ்லிமுடைய இறைவன் ஒரு விடயத்தை குர்ஆனை கூறுகின்றார் என்று சொன்னால் அதற்கு பின்னால் ஏதோ ஒன்று இருக்க வேண்டும். முஸ்லிமுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுன்னத்தை, இந்த வழிமுறையை, இந்த வைத்தியத்தை கூறுவதாக இருந்தால் அதற்கு பின்னால் ஏதோ ஒன்று இருக்கவன் என்பதற்காக வேண்டி அவர்கள் ஆராய்ச்சிக்கிறார்கள். ஆராய்ச்சியுடைய முடிவிலே அவர்கள் வெற்றிகரமான பல விடயங்களை அவர்கள் கண்டு கொண்டிருந்தார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஷிஃபாவை பற்றி கூறக்கூடிய சந்தர்ப்பத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அல்லாஹ் தஆலா அனைத்து நோய்களுக்கும் உரிய ஷிஃபாவை அல்லாஹ் வைத்திருக்கிறார் என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். சஹாபாக்களுடைய ஒரு ஜமாஅத்தினர் ஒரு ஊருக்கு பிரயாணம் செய்து கொண்டார்கள். அந்த ஊருடைய தலைவனுக்கு பாம்பு கடிக்கின்றது. அதில் அடையக்கூடிய சம்பவம். கனிமகளே, அவர்கள் அதற்கு வைத்தியம் செய்து பார்க்கின்றார்கள். எந்த வைத்தியத்துக்கும் ஷிஃபா கிடைக்கவில்லை. கடைசியாக இந்த சஹாபாக்களுடைய ஜமாத்தை வந்து அணுகி இப்படிப்பட்ட விஷயத்தை கூறுகின்றார்கள். கனிமகளே, கடைசியாக அந்த ஜமாத்தில் இருந்த ஒரு சஹாபி போய் அந்த தலைவருக்கு என்ன செய்கின்றார், சூரத்துல் ஃபாத்திஹாவை 7 தடவை ஓதுகின்றார். அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனின் மூலமாக அந்த மனிதருக்கு அல்லாஹ் தஆலா ஷிஃபா ஏற்படுத்துகின்றார். இதே போன்றுதான் ஹதீஸில் வந்திருக்கிறது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஒரு மனிதருக்கு ஷைத்தான் பிடித்திருக்கிறது, ஜின் பிடித்திருக்கிறது. அந்த மனிதனுடைய காதிலே ஹஸிபுதும் அன்னமா ஹலகனாகும் மததா வ அன்னகும் இலைனா லா துர்ஜஊன் என்று வரக்கூடிய அந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதி விடுகிறார்கள். அந்த ஷைத்தான் அவரை விட்டு நீக்கி விடுகிறது என்ற சம்பவங்கள் கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் தஆலா குர்ஆனுக்கு மிகப்பெரிய சக்தி அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் தஆலா மனிதனுடைய உடம்பில் ஏற்படக்கூடிய எல்லா வகையான நோய்களையும் அல்லாஹ் தஆலா குணப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறார். அதே போன்றுதான் நமக்கு இஸ்லாம் காட்டி தரக்கூடிய சுன்னத்தான வழிமுறைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளைக்கும் தேர்பெயர் பயன்படுத்தக்கூடிய வழிமுறை மிக முக்கியமான நபியுடைய சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய ஆரோக்கியத்துக்குரிய அடிப்படையான வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் எவர் தனது காலை நேரத்தில் தேனை பயன்படுத்துவாரோ அவருக்கு எல்லா வகையான நோய்களை விட்டு பாதுகாக்கப்படுவார் என்ற தேனுடைய சிறப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதர் நபியிடத்தில் வந்து தன்னுடைய சகோதரனுக்கு வயிற்று வலியாக இருக்கிறது என்பதாக கூறுகின்றார். நபி அவர்கள் இந்த மனிதருக்கு நீங்கள் தேனையை கொடுங்க என்பதாக கூறுகின்றார்கள். 3 தடவை தேன் கொடுக்கப்படுகிறது. 3 தடவையும் எந்த மாற்றமும் இல்லை. நபியிடத்தில் வந்து கூறுகின்றார். நபி சொன்னார்கள், சதகல்லாஹ் வ கதக பத்துன் அகீக, அல்லாஹ் உண்மையை தான் கூறியிருக்கிறான், ஆனால் உங்களுடைய சகோதரனுடைய வயிறு பொய் சொல்லுகிறது என்பதாக 3 தடவை நபியர்கள் கூறுகிறார்கள். கடைசியாக 4வது தடவை அந்த மனிதனுடைய தேன் கொடுக்கப்படுகின்றது. தேனின் மூலமாக அவருடைய வயிற்று வலி நீக்கி விடுகின்றது என்ற விடயம் ஹதீஸில் எழுதப்பட்டிருக்கின்றது. எனவே கண்ணியமானவர்களே, தேன் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனால்தான் ஒரு குழந்தை பிறந்தவுடன் தேனை கொண்டுதான் அந்த குழந்தையுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கப்படுகின்றது. இதனால் தேனுடைய விடயத்தில் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும். எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நோய்களுக்கும் தேன் மிகப்பெரிய அருமருந்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதே போன்றுதான் இஸ்லாம் காட்டி தந்திருக்கக்கூடிய அடுத்த ஒரு மருந்து தான் ஹப்பத்து சௌதா, கரிஞ்சீரகம். மிக முக்கியமான ஒரு மருந்து. கரிஞ்சீரகத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த கரிஞ்சீரகம் இருக்கிறது,
மரணத்தை தவிர அனைத்து நோய்களையும் குணப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. கனிவாகவே இந்த கரிஞ்சீரையை பற்றி சிந்திக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாத ஏனைய மக்கள் ஆய்வு செய்கின்றார்கள். ஆய்வுடைய முடிவில் அதனுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தையுடைய உண்மைத்தன்மையை அந்த மக்கள் விளங்கிக் கொள்கின்றார்கள். கனிவாகவே இப்படிப்பட்ட தேன் கரிஞ்சீரகம் போன்ற இப்படிப்பட்ட இந்த வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நோய்களை விட்டு நான் நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினருக்கு வலியுறுத்திய ஒரு மிக முக்கியமான ஒரு வழிமுறைதான், ஆரோக்கியத்துக்கு வழிமுறைதான் இரத்தம் குத்தியக்கூடிய ஹிஜாமாவுடைய வழிமுறையாக கொண்டிருக்கிறது. மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருத் தவா அல் ஹிஜாமா, நோயினுடைய ஆரோக்கியத்துக்காக செய்யப்படக்கூடிய அந்த முறைகளில் மிக சிறந்ததுதான் ஹிஜாமா இருந்து கொண்டிருக்கின்றது என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மூன்று விடயத்தை நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த மூன்றில் செயல் நனவு இருப்பதாக இருந்தால் இந்த மூன்று விடயங்கள் நனவு நீக்க வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், ஹிஜாமாவில் நீக்க வேண்டும், அல்லது தேன் குடிப்பதில் நீக்க வேண்டும், அல்லது சூடு நெருப்பின் மூலமாக நோய்க்காக சூடு போடுவதை நீக்க வேண்டும். சொல்லிவிட்டு சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வமா ரஹிபு அன் அக்தவிய, நான் சூடு போடுவதை நான் விரும்ப மாட்டேன் என்பதாக சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேன் குடிப்பதையும் ஹிஜாமா செய்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்திருக்கின்றார்கள். மேலும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு ஹிஜாமா கூறிக்கொண்டே இருந்தார்கள். கடைசியாக நான் இது கட்டாயமானது என்பதை உணரும் வரைக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வலியுறுத்திக் கொண்டே இருந்தார் என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கனிமார்களே, அதே போன்றுதான் பேரிச்சம்பழத்துடைய பாவனை, அது மிக முக்கியமான ஒரு ஆரோக்கியத்திற்குரிய வழிமுறையாக இருந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் காலை நேரத்திலே மதீனாவுடைய ஈச்சம்பழம் அஜ்வா 7 பழங்கள் சாப்பிடுவாரோ அவருடைய வாழ்க்கையில் சூனியம் போன்ற எந்த விடையும் பிழைகளையும் ஏற்படுத்த மாட்டார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதே கண்ணியமாகவே நம்முடைய இஸ்லாத்தின் மூலமாக, நம்முடைய மார்க்கத்தில் குர்ஆனின் மூலமாக, நபியுடைய வழிமுறைகளின் மூலமாக நோய் வருவதற்கு முன்னால் என்ன அடிப்படைகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். அதே போன்றுதான் நோய் வந்ததற்கு பின்னால் என்ன அடிப்படையான விடயங்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ நிச்சயமான அதை பின்பற்றுவதன் மூலமாகவும் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகக்கூடிய நோய்களை விட்டு நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்கு அது ஏதுவானதாக இருக்கிறது. இதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் அல்லாஹ்விடத்தில் அதிகம் ஆரோக்கியத்திற்காக அதிகமாக துஆ செய்வார்கள். இதுகள் எப்பொழுதும் காலை மாலையிலே அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், நம்மிடத்திலே பாவ மன்னிப்பை கேட்கிறேன். அல்லாஹ் மின்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியத ஃபீ தீனி வ துன்யாய வ அஹ்லி வ மாலி. யா அல்லாஹ், நம்மிடத்திலே பாவ மன்னிப்பை கேட்கிறேன். யா அல்லாஹ், நம்மிடத்திலே என்னுடைய தீனிலும் துன்யாவிலும் என்னுடைய குடும்பத்திலும் என்னுடைய பொருளாதாரத்திலும் ஆரோக்கியத்தை கேட்கிறேன் என்பதாக நபியவர்கள் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள். வேறு நபியவர்கள் துஆ செய்வார்கள், யா அல்லாஹ், காலையில் மாலையில் 3 தடவை துஆ செய்வார்கள், யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி, என்னுடைய உடம்பிலே யா அல்லாஹ் ஆஃபியத்தை தந்திரு யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஆஃபி சம்இ, என்னுடைய செவிப்புலனில் காதிலே யா அல்லாஹ் ஆஃபியத்தை தந்துவிடு யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பஸரி, யா அல்லாஹ், என்னுடைய பார்வையிலே எனக்கு ஆஃபியத்தை தந்து விடுவாயா என்பதாக காலையிலும் மாலையிலும் 3 தடவை நபியவர்கள் துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். கனிமார்களே, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபியிடத்திலே ஒரு துஆவை கற்றுத் தருமாறு கேட்டார்கள். நபியவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள், நீ அப்பாஸ், நீங்க அல்லாஹ்விடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஃபியா, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பையும் ஆரோக்கியத்தை நீங்க அல்லாஹ்விடத்திலே கேளுங்க என்பதாக நபியவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். சஹாபாக்கள் நபி ஒரு சந்தர்ப்பத்தில் அதானுக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட நேரம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம், அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் என்பதாக சஹாபாக்களிடத்தில் நபியவர்கள் கூறினார்கள். சஹாபாக்கள் யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்திலே எப்படி துஆ செய்வது? நீ அல்லாஹ்விடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஃபியா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆখিরা, யா அல்லாஹ், நம்மிடத்திலே உலகத்திலும் ஆகிரத்திலும் பாவ மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் கேட்கிறேன் என்பதாக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் என்பதாக நபி அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். இதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நமக்கு கற்றுத் தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு துஆ, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார், யா அல்லாஹ், எங்களுக்கு உலகத்திலும் ஆகிரத்திலும் நலவா சிறந்ததை தந்து விடுவாயாக. ஹஸனா சிறந்தது என்பது உலகத்திலே இபாதத்தும் ஆரோக்கியமும், அதே போன்று மறுமையில் சிறந்தது ஹஸனா என்பது சுவர்க்கமும் மக்ஃபிரத்தும் என்பதாக உலமாக்கள் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். இதனால் ஆரோக்கியத்தை நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். நோயை விட்டும் அதிகமாக நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தர வேண்டும். ஒரு சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை நோய் விசாரிக்கின்றார்கள். அந்த மனிதர் பார்ப்பதற்கு மிகவும்
சிறிய தோற்றத்தில் ஒரு பறவை குஞ்சை போன்றிருக்கின்றார். நபி அவர்கள் கேட்கின்றார், நீங்க அல்லாஹ்விடத்தில் ஏதாவது துஆ செய்தீர்களா? அந்த மனிதர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தேன். யா அல்லாஹ், நீ ஆகிரத்தில் என்னை தண்டிப்பதாக இருந்தால் அதற்கு பகரமாக உலகத்தில் என்னை தண்டித்து விடுவாயாக என்பதாக நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தேன். நபி அவர்கள் சொன்னார்கள், அதன் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. நீங்கள் அதற்கு பகரமாக அல்லாஹ்விடத்திலே ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார் என்ற துஆவை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கலாம் என்பதாக நபி அவர்கள் அந்த மனிதருக்கு வழிகாட்டுகின்றார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆரோக்கியத்துக்குரிய முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும். நோய் வந்து விட்டு அதற்கு பின்னால் நமக்கு இஸ்லாம் காட்டி தந்திக்கக்கூடிய அந்த வழிமுறைகளை செய்ய வேண்டும். எனவே அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகம் ஆரோக்கியத்தை இருக்கக்கூடிய மக்களாக தான் நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய உடம்புகளிலே பூர்த்தியான ஆரோக்கியத்தை தருவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திக்கக்கூடிய அந்த சுன்னத்தான வழிமுறைகளை, ஆரோக்கியத்துக்குரிய அந்த அடிப்படைகளை பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் ஆக்கிடுவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா